சாயிராம். ஓம் சாயிராம். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் எல்லாம் மாறும். இது உன் சாயப்பாவின் வாக்கு. உன் முகம் மலரும் அந்த நல்ல நிகழ்வை பார்க்கவே உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். எனவே எது நடந்தாலும் நேர்மறை எண்ணத்தோடு பார். நல்ல எண்ணத்தையே உன் மனதில் வைத்துக்கொள். உன் பார்வை போல், உன் நினைப்பு போல் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஒரு தவறு செய்துவிட்டால் அது தவறு, நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஒப்புக்கொள்ள பழகிக்கொள். அதை விடுத்துவிட்டு நான் தவறு செய்யவே இல்லை என்று அடித்து பேசாதே. அது மட்டுமல்லாமல் செய்த தவறை மூடி மறைத்தால் வாழ்வில் என்றைக்குமே முன்னேறவே முடியாது. நீ தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வலியைத்தான் ஏற்படுத்தும், கேவலமாகத்தான் தோன்றும். ஆனால் ஒப்புக்கொண்டால் உன் வாழ்க்கை மாறுவதை நீயே மகிழ்ச்சியாக காண்பாய். அந்த வலியை நீ அனுபவித்தால் பிறகு அந்த வலி உன் மனதிலிருந்து நிச்சயமாக கரைந்துவிடும். அதை விடுத்துவிட்டு அந்த தவறை மூடி மறைத்தால் அதுவே மனதிற்குள் நீ காலம் காலமாக வலியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உனக்கான பாதையை நான் காண்பிக்கிறேன், உனக்கூடையே நான் நடந்தும் வருகிறேன். திடீரென்று மனதில் ஒருவிதமான சஞ்சலம், நீ செல்லும் பாதையில் குழப்பம். அப்பொழுதும் உன்னிடத்தில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த தருணம் உன் கண்களை மறைத்துவிடும். நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறைந்துவிடும். நல்லது உன் கண்ணை மறைத்தவுடன் இது நமக்கான பாதை அல்ல, நல்ல வழி அல்ல என்பதை உன் மனது தானாகவே நினைக்க தோன்றும். எதற்கு அப்பா இந்த விளையாட்டு? என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது என்று நீயே என்னை கோபித்துக் கொள்வாய். ஆனால் அப்பொழுதும் நான் உன்னுடனேயே பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடுகிறாய். எந்த துயரம் வந்தாலும் மன சஞ்சலப்படாதே, வெறுக்காதே, வாழ்க்கையை துவண்டு விடாதே. எப்பொழுதும் நம்மை காப்பாற்ற அப்பா இருக்கிறார். எந்த நேரத்திலும் நம்மை காப்பாற்றுவார், நமக்கு உறுதுணையாக இருப்பார், நல்ல வழியில் அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ வெற்றிக்கான வழியை கூடிய விரைவில் கண்டே பிடித்து விடுவாய். உன்னை அந்த வெற்றியின் இலக்கை அடைய வைக்க நானும் போராடி உன்னை அடைய வைப்பேன். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக உன் தலைவிதியை நிச்சயமாக நான் மாற்றுவேன். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் உத்திரவாதம். என் வாக்கு என்றைக்காவது பொய்த்ததுண்டா? இது உனக்கே புரியும். பின் ஏன் உன் மனதை போட்டு இவ்வளவு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? நான் கூறுவது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நல்லதையே நினை, நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். நான் இருக்கிறேன், எதற்கு அஞ்சிக் கொண்டிருக்கிறாய்? இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருந்துவிடும், இப்படித்தான் இருக்கும் என்று நீயே தவறாக ஒரு முடிவு செய்து விடாதே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது என்று உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் உன் மனத்தில் இவ்வளவு போராட்டமும் குழப்பமும்? இன்று இரவு உன் கனவில் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு வழிகாட்டுவேன். நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயம் உன்னிடம்தான் வந்து சேரும். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் முன்னின்று உனக்கு நடத்தி அது மட்டுமல்லாமல் உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்றும். ஆனால் அதற்கு நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற குழப்பத்துடனேயே இருந்து கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கூட காதில் வாங்கிக் கொள்ளாமல், அந்த கருத்தையும் உன் மனதில் பதிய வைக்காமல் இப்படியே இருந்தால் ஏதாவது மாறிவிடுமா அல்லது மாறிதான் விடுமா? எதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது? நீ இப்படி சிந்தித்து கொண்டிருப்பதால் உனக்கு வருவது எதுவும் உன்னிடம் வராமல் போய்விடுமா? நீயே சற்று யோசித்துப்பார் என் பிள்ளையே.
அதற்கான நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா? நீ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் நிகழ்த்தி காட்டிய உன் சாயி தேவா, நீ எதிர்பார்க்கும் நேரத்தில் உனக்கு வேண்டியதை, உனக்கு ஆசைப்படுவதை நான் நிறைவேற்றித் தருவேன். என்னை முழுமையாக நம்பு. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்த எந்த ஒரு பிள்ளையையும் நான் ஏமாற்றியதாக வரலாறே கிடையாது. என்னை முழுமையாக நம்பி எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றியை கொண்டு வந்து நான் உன் கையில் சேர்ப்பேன். எப்பொழுதுமே யாரையும் திட்ட எண்ணாதே, சாபம் கொடுக்காதே, மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காதே. நாம் எதை செய்கிறோமோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்தபவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைத்தே தீரும். எனவே நீ மற்றவர்களின் சாபத்திற்கு உள்ளாகாதே, மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே, மற்றவர்களை மறந்தும் கூட வேதனைக்கு உட்படுத்தாதே. எப்பொழுதுமே என் கைக்குள் தான் உன் கையும் உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. ஒரு நாளும் உன் கையையும் நான் விடமாட்டேன், உன் வாழ்க்கையையும் நான் விட்டு விடமாட்டேன். நம்பிக்கையோடு இரு. நம் சாயப்பாவின் பார்வைக்குள் தான் நம் வாழ்க்கை இருக்கிறது. எந்த தவறும் நம்மை நெருங்க முடியாது. நாம் செல்லும் வழியில் மிக சரியாக பயணம் செய்து கொண்டே இருப்போம். தடுக்கி விழுந்தாலும் தூக்கிவிடும் நம் சாயப்பா நமக்காக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் திறம்பட எடுத்து வைத்து கொண்டே இரு. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே உன் மனதை போட்டு காயப்படுத்தாதே, வேதனைப்படுத்தாதே. உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். நாம் உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் நமக்கு முன்பாக நம் கண்களின் எதிரே சாயப்பா அமர்ந்து இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். திரும்பும் திசையெல்லாம் நம் சாயப்பா நம்மோடு இருக்கிறார். நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் சாயப்பா நம்மை சூழ்ந்துதான் இருக்கிறார். சாயப்பாவின் குரல் நம் செவிகளில் கேட்கப் போகிறது. சாயப்பாவின் அற்புதமான குரல் நம் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்பொழுது சாயப்பா நம்முடன் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சாயப்பாவின் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை. அவர் நம்மளுடைய நிழலாக இருக்கும் பொழுது நாம் எதற்குமே வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்க வேண்டாம். எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு போகலாம். பணிந்து போக தெரிந்து கொண்டாலே நம் வாழ்வில் எதற்குமே பயமே இல்லை. உறவுகளை வெறுக்காமல் இருக்கலாம். ஒரு நாள் நிச்சயமாக நம் வாழ்வும் விடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்மை புரிந்து கொண்டு நம்மை தேடி பிரிந்த உறவுகளெல்லாம் அப்பொழுது நம்மிடம் ஓடி வருவார்கள். நம்மளுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு. யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து யாரையும் இழிவாக பேச வேண்டாம், ஏளனமாகவும் பேச வேண்டாம். நாம் காண்பது அனைத்துமே மாயை. இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரம் அல்ல. நம் வாழ்க்கையே நமக்கு நிரந்தரம் அல்ல. ஏன் நம் உடலே நமக்கு நிரந்தரம் அல்ல. நம்மை விட்டு சென்றவர்களை நாம் தேடி போக வேண்டியதுதான். அவ்வளவுதான் வாழ்க்கை. நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு போகலாம். முடிந்ததை நினைத்து வருந்த வேண்டாம். வரப்போவதை நினைத்து பயப்பட வேண்டாம். நமக்கு துணையாகத்தான் நம் அப்பா இருக்கிறாரே. நம் வாழ்க்கையை மீட்டெடுக்க, நம் வாழ்க்கையை பாதுகாக்க, வெற்றி பாதையில் நம்மை கூட்டிச் செல்ல அனைத்துமாக நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை.
இன்பம் மட்டுமே எப்பொழுதும் யாரிடமும் நிரந்தரமாக இருந்து விடுவதுமில்லை. துன்பம் மட்டுமே நிலையாக எல்லோரிடமும் இருப்பதும் இல்லை. இந்த வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாதது. இந்த நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் உன்னை விட்டு சென்றதை, நம்மை விட்டு சென்றதை நினைத்து நினைத்து வருந்தாமல் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வாழலாம். அதற்கு எல்லோருக்குமே பொறுமை என்பது மிக மிக முக்கியம். அதைவிட முக்கியம் நம்பிக்கையான தன்மையும் தான். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்னை சுற்றி உன்னை அன்பாக பார்த்து கொள்பவர்களிடமும் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இரு. மற்றவர்கள் மனம் நோகும்படி சொல்லாதே. மற்றவர்கள் மனம் வருத்தப்படும்படி நடந்து கூடக்கூடாது என்று உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை மட்டுமே சுவைத்து கொண்டிருப்பவர்களுக்கு தோல்வியை பார்த்து எப்பொழுதுமே பயம். சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கஷ்டத்தை பார்த்து பயம். கேள்வியை மட்டுமே எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு பதிலை பார்த்தால் பயம். இருளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவனுடைய நிழலை பார்த்தால் கூட பயமாகி விடுகிறது. வெளிச்சத்தை பார்த்தால் அதைவிட பயமாகி விடுகிறது. வாழ வேண்டும் என்று விருப்பப்படுபவனுக்கு இறப்பை கேட்டாலே பயம். தவறு செய்பவருக்கு அந்த இறைவனை பார்த்தாலே பயமாகி விடுகிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொண்டவர்களுக்கு பயம் என்ற சொல்லே தெரியாமல் தான் இருக்கும். பயமே இல்லாமல் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். என் அன்பு குழந்தையே, நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தினால் எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் எழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் அனைவருமே இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இதில் தவறு ஏதும் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த இன்பத்திலேயே மூழ்கி போயிருப்பதுதான் தவறு என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்பத்திலேயே மூழ்கி கொண்டிருப்பதால் சுற்றி இருப்பவர்களுக்கான கஷ்டத்தையும் உணராமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. இறைவன் ஒருவருக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் செல்வத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் என்றால் அதை சிறிதேனும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் எந்த தவறுமே இல்லை. பகிர்ந்து கொடுக்கலாம் தானே? உலகமே உன்னை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால், இந்த உலகமே உன்னை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால், முதலில் அதை நீ உன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதலில் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். உனக்கு என்ன செய்ய தோன்றுகிறதோ, மற்றவர்களுக்கு உதவி என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை முழுவதுமாக மற்றவர்களுக்கு செய். தேவை என்று வருபவர்களிடம் கண்டிப்பாக உதவிகளை செய். இப்படி இருந்து பார். இந்த உலகமே உன்னை பிரமிப்பாக பார்க்கும். எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதற்காக இந்த வாழ்க்கைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை முழுவதுமாக புரிந்து கொண்டாலே போதும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் மிக சுலபமாக புரிந்து கொள்ளலாம். நேரம் நமக்காக காத்திருக்காது. கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும், வாழ்வு ஸ்வர்க்கமாகவே இருக்கும். நேரம் நமக்காக காத்திருக்காது. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல நேரம் கூடியிருக்கிறது. நல்ல நேரத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். இனி உன் வாழ்வில் நீ தொட்டதெல்லாம் உனக்கு ஜெயமே. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும். நினைத்தது எல்லாமே நிறைவேறும். நேரம் கடந்து சென்று கொண்டேதான் இருக்கும். நேரம் கடந்து செல்ல நாம் மட்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது?
ஆம் குழந்தையே, வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கடந்த பாதையை திரும்பி பார்த்து பெருமிதம் கொள்ளாமல் முன்னேற முயன்று கொண்டே இருப்போம். நமக்கான உழைப்பை போட்டுக்கொண்டே இருப்போம். நமக்கானது நிச்சயமாக நம் கைகளுக்கு வந்து சேரும் வரை போராடிக்கொண்டே இருப்போம். எத்தனை கைகள் கைவிட்டாலும் என்றும் நம்பிக்கை கை கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு இருக்கலாம். நம்பிக்கை என்ற சிறு நூலிலையில்தான் அனைவரின் அன்பும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கிறது, நேரத்திற்கு இருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் அதை சேர்த்து வைப்பேன். நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் தோற்றுப்போய்க் கொண்டே இருக்கிறதா? தளர்ந்தே விடாதே. மீண்டும் எழுந்து வா, கடந்து வா. நம்பிக்கையோடு எழுந்து வா. விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்றுப்போகும். உனக்கான நம்பிக்கை உன் கையில் இருந்தால் நம்பிக்கையோடு போராடு. நம்பிக்கையோடு வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே. ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். இதோ உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான வெற்றி சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்கான நல்ல நேரம் கூடிவிட்டது. உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? சற்று சிந்தித்துப்பார் என் குழந்தையே. வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியை அடைந்தே தீரும். தோற்காமல் வென்றவர்கள் யாருமே இல்லை. தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசி. வெற்றி நிச்சயமாக ஒரு முறையாவது உனக்கு கிடைக்கும். ஒரு முறையாவது உன் கைகளில் வந்து தழுவும். நீ உன் சிறகை விரிக்கும் வரை நீ எட்டும் உயரம் யாருமே அறிந்து கொள்ள முடியவே முடியாது. தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல நேரம் கூடியிருக்கிறது. எது வந்தாலும் மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறிவிடும். மனதில் வலிமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. நீ உன்னில் உயிர் கொடுக்கிறாயோ அதுவாகவே அது செயல்படும். எனவே உன்னிடம் இருந்தே வெற்றியை அடைய நம்பிக்கை என்னும் விதையை தூவிக்கொண்டே இரு. நம்பிக்கை என்னும் விதையை உன் மனதில் தூவிக்கொண்டே இரு. நிச்சயமாக அது விருட்சமாய் வளர்ந்து நிற்கும். நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யுமென்றால் இறைவனை நாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இறைவனே நம்மை தேடி வருவார். பின் ஏன் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? விதையை விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அதே போலத்தான் நீ என்னிடம் கேட்டது, வேண்டுவது, ஆசைப்படுவது எல்லாம் உடனடியாக கிடைக்க வேண்டும், நடக்க வேண்டும், நிறைவேற வேண்டும் என்று நீ எண்ணுவதும் இரண்டுமே மடத்தனம். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு விட்டது. உன் கண்ணீர் என் காலடியை நனைத்து விட்டது. உன்னுடைய புலம்பல்கள் என் காதில் விழுந்து விட்டது. இனி எல்லாம் உனக்கு சாதகமாகவே மாறும். நீ விரும்பியபடி உன் வாழ்க்கையை விரும்பிய நபரோடு வாழப்போகிறாய். நீ சந்தோஷமாக வாழும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே உன் அப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கண்மணியே, இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லவே இல்லை. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உனக்கான வழிகள் எல்லாம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. அதற்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வரும் பொழுது உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிநாதர் ஏற்றிருக்கும் பொழுது தடையேதும் இருக்க முடியுமா?
நீ வேண்டுவது, ஆசைப்படுவது, கேட்டது எல்லாம் சுலபமாக முடியும் என்பதை நீ என்னிடம் வேண்டிய உடனேயே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஏனோ நீதான் உணராமல், புரிந்து கொள்ளாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கப் போகிறது. அந்த நல்ல நாள் இதோ வந்துவிட்டது குழந்தையே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. நீ சாயி அப்பாவின் பிள்ளைதானே? எதற்காக வருத்தப்படுகிறாய்? நம்பிக்கை இல்லாமல் தவிக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, அனைத்தும் உனக்கு வசமாகும். அப்பா, வயதுக்கு மீறிய சோதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் எப்படி புலம்பாமல், கண்ணீர் சிந்தாமல், வேதனைப்படாமல் இருக்க முடியும் என்று கேட்கிறாயா? கவலைப்படாதே என் குழந்தையே. நான் உன்னுடைய கடவுள், உன்னுடைய சாயி, உன்னுடைய தேவா. எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது நான் உன்னை எப்படி வாழ வைக்காமல் இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக உன்னை நல்ல வழியில் வாழ வைப்பேன். சர்வ சுகத்தையும் கொடுத்து, அனைத்து பலத்தையும் கொடுத்து, சகல சௌபாக்கியத்தோடு உன்னை வாழ வைத்தே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம். இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது எல்லாம் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது.